ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி டுடே லன்ச் என்ன, டிஃபன் பாக்ஸ் ரெசிபி என்னன்றதான் பார்க்க போகிறோம். இப்படி ஒரு வாட்டி நீங்கள் எக் ரைஸ் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு கடாயில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கிறேன். கூடவே ஒரு மிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். காரம் நம்ம எப்படியும் மிளகுத்தூள் சேர்ப்போம் இல்லைங்களா, அதனால் காரம் வேண்டான்றதுக்காக ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன். கூடவே வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு கேரட் வெட்டி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா போட்டு வதக்கிட்டு சிறுந்திலே வச்சு வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஃப்ரைட் ரைஸ்னும் சொல்லிக்கலாம், எக் ஃப்ரைட் ரைஸ்னும் சொல்லிக்கலாம், இல்லை எக் ரைஸ்னும் சொல்லிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நான் வெட்டி வச்சுருந்த கோஸையும் சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸு அரிஞ்சு வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டு அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இதில் காய் தான் வேகணும். இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் கொஞ்சமாக தெளிச்சிக்கிறேன். ஏன்னா காய் வேகாமல் இருந்தால் பசங்களுக்கு சாப்பிட பிடிக்காது, அதனால் காய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நீங்கள் வேணுன்னா ஒரு அரை தக்காளி கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் 3 முட்டையே ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நீங்கள் பசங்களுக்கு ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காய்கறி கூட இந்த மாதிரி முட்டையை ஆட் பண்ணி கொடுக்கும்போது பசங்க டிஃபன் பாக்ஸு மிச்சம் இல்லாமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. அதனால் நான் முட்டையை ஆட் பண்ணி கொஞ்சம் வேகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன். இது நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம லைட்டாக கலரிப்போம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3 முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் மிளகுத்தூள் போட்டுங்க. ரொம்ப காரமாக இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் ஓரளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. அது அதுலேயே பாதி வெந்தும் வேகாத மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கிற ரைஸை கொஞ்சம் ஆற வைக்கிறதுக்காக ஒரு தட்டில் போட்டு உலர்த்தி வச்சுருங்க. அது ஆறி இருக்கும்போது சாதம் உடையாமல் வரும், இல்லைனா உடஞ்சி போயிடும், குழன்னு ஆகிடும். இப்போ இந்த ரைஸை கலந்துட்டு ஆல்ரெடி காய்க்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ இந்த ரைஸுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் உப்பு பார்த்து போடுங்க. இந்த மாதிரி நல்லா போட்டு கலரிட்டு சூடாக போட்டால் இந்த மாதிரி கலரும்போது குழன்னு ஆகிடும், அதனால் பசங்க சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சி. இதை டிஃபன் பாக்ஸில் போட்டு பசங்களுக்கு லஞ்ச் கொடுத்தோம்னா டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் லைக்காவது போட்டுட்டு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உணவை மருந்து அதை நீ விரும்பு.